விவாகரத்து வழக்குன்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போயிருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, ஆண்டுக்கு ஆண்டு அதனுடைய பெர்சன்டேஜ் ஆஃப் லெவல் வந்து கூடிட்டே போயிருக்கு. ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட 4000 முதல் 5000 வழக்குகள் சொல்றாங்க. எக்ஸாக்ட் ரிப்போர்ட் என்ன மேம்? கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. இது போன்ற விவாகரத்து வழக்கு நடைபெறுவதற்கான ஒரு முக்கிய காரணமா என்ன பார்க்குறீங்க? இல்ல இப்ப சென்னை ல மட்டும் சென்னை கோர்ட்ல மட்டும் ஒரு 3000லேருந்து 5000 வரைக்கும் வழக்குகள் வந்து ஒரு வருடத்துக்கு பதிவாகிறதா ம். கணக்கு இருக்கு. இது அதிகமா ஆகுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலரா இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனா, ம். ஒரு பொதுவான காரணம் என்ன அப்படின்னா, சகிப்புத்தன்மை ரொம்ப கம்மி ஆயிட்டதான்னு ம். நெனைக்கிறேன். ஏதாவது ஒரு ஒரு விஷயத்த வந்து நம்ம சரி ஓகே பரவால்ல இத கிராஸ் பண்ணி நம்மளால கடந்து அடுத்த நாளைக்கு நம்மளால போயிட முடியும் அப்படின்ற எண்ணம் வந்து ரொம்ப கம்மி ஆயிட்டதா? எதுக்கு? நான் ஏன் இத சகிச்சுக்கிட்டு இங்க இருக்கணும்? ம். நான் ஏன் இத பார்த்துட்டு இங்க இருக்கணும்? அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நம்ம நெனைக்கிறோம். இப்ப நீங்க சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்ன்னு சொல்லுவோம் நம்ம. இதுவரைக்கும் நம்மளால இத பேர் பண்ணிக்க முடியும். இதுக்கு மேல என்னால முடியாதுன்னு. இப்ப வந்து பிரச்சனைகள் அப்படி கிடையாது. ஒரு சாதாரண பிரச்சனை கூட, இத என்னால ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ம். இது ஒரு சின்ன விஷயம் தான். இந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் இருக்கான்னு பார்க்கலாம் நம்ப. ஆனா, அது ப்ராப்ளம்னு தெரிஞ்ச உடனே சொல்யூஷனையே நம்ம பார்க்கறதில்ல. அந்த ப்ராப்ளம விட்டு வெளியில வர முடியுமான்னு மட்டும் தான் பார்க்குறோம். அதுதான் விவாகரத்துக்கான மிகப்பெரிய காரணமா நான் பார்க்குறேன்.